Hello students, இந்த வீடியோல நம்ம glucose அதனுடைய preparation and structure பார்க்க போறோம். So glucose நோட preparation போறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு glucose பத்தின ஒரு சின்ன introduction பார்த்தலாம். So glucose அப்படின்றது it is a monosaccharide. இதை வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணணும்னா இது மேலும் சிம்பிள் சுகரா ஹைட்ரோலைஸ் ஆகாது, கொடுக்காது, நம்மளுக்கு வேற சிம்பிள் சுகர்ஸ் கிடைக்காது. அதனால இது வந்து ஒரு மோனோசாக்ரைட். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா ஹனில, அப்புறம் கிரேப்ஸ், அதுக்கப்புறம் அதாவது ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் மேக்சிமம் எல்லாத்துலேயுமே வந்து இந்த குளுக்கோஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம பிளட்டில் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய அளவு இன் பிளட் இதனுடைய அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா 100 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இருக்குது. அதனால இந்த குளுக்கோஸை வந்துட்டு பிளட் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளட்ல இருக்கிறதுனால இது நம்ம என்னன்னு சொல்லலாம், பிளட் சுகர் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த குளுக்கோஸ் அப்படின்றது இது வந்து ஒரு சிம்பிள் சுகர். ஸோ அடுத்து நம்ம இதனுடைய ப்ரிப்பரேஷன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் சுக்ரோஸ். சுக்ரோஸ்ல இருந்து நம்ம குளுக்கோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ குளுக்கோஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ரோஸ் எடுத்துக்கிறோம், C12H22O11. ஸோ இது வந்து சுக்ரோஸ். சாதாரணமாக சொல்லணும்னா இதை கேன் சுகர், கரும்பு சர்க்கரை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எடுத்து டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட்ல போட்டு நல்லா பாயில் பண்ணும் பொழுது, ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம், டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு இதை நல்லா பாயில் பண்ணணும் அப்படின்னா இது நம்மளுக்கு குளுக்கோஸையும் ஃப்ரக்டோஸையும் கொடுக்கும். ஸோ இதில் ஒன்று குளுக்கோஸ், இன்னொன்று ஃப்ரக்டோஸ். ஸோ சுக்ரோஸை ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்குது. ரெண்டாவது ப்ரிப்பரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் ஸ்டார்ச். ஸோ இதுதான் வந்து கமர்ஷியல் மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ச் எடுத்துக்கிறோம். ஸோ C6H10O5N டைம்ஸ். ஸோ ஸ்டார்ச்சினுடைய ஜெனரல் ஃபார்முலா இது. ஸோ இதை ஹைட்ரோலைஸ் பண்ணுறோம். ஸோ இன் presence ஆஃப் dilute HCl at 393 Kelvin and 2 to 3 atmospheric pressure. So starch எடுத்து அதை in presence of dilute HCl hydrolyze பண்றோம். எவ்வளோ டெம்பரேச்சர்னா 393 Kelvin, pressure வந்து 2 to 3 atmospheric pressure கொடுக்கும் பொழுது இது நமக்கு குளுக்கோஸ் கொடுக்குது. C6H12O6 n number of glucose molecules நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது ரெண்டும் தான் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளுக்கோஸ். ஒன்று ஃப்ரம் சுக்ரோஸ், இன்னொன்று ஃப்ரம் ஸ்டார்ச். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் பார்க்கலாம். ஸோ குளுக்கோஸை வந்து ஆல்டோ ஹெக்ஸோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்டோ அப்படின்னா வந்து ஆல்டிஹைடிக் குரூப் இருக்குன்னு அர்த்தம். ஹெக்ஸோஸ் அப்படின்னா 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து 4 ஏசிமெட்ரிக் கார்பன்ஸ் இருக்கு. ஸோ ஏசிமெட்ரிக் கார்பன்ஸ் இருக்கிறதுனால குளுக்கோஸ் வந்துட்டு ஆப்டிக்கலி ஆக்டிவ். அதே மாதிரி குளுக்கோஸ் சொல்யூஷன் வந்துட்டு டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. அதனால குளுக்கோஸை நம்ம டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இதனுடைய ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷனுக்கு போக போறோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷன்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன். எலிமெண்டல் அனலைசிஸ் அண்ட் மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன். ஸோ இதெல்லாம் செஞ்சு, அதாவது எலிமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னா காம்பவுண்ட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற டெஸ்ட்டை வந்து எலிமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்றோம். மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன் அந்த காம்பவுண்டுடைய மாலிகுலர் வெயிட் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்றது. ஸோ இதெல்லாம் செஞ்சு நம்மளுக்கு குளுக்கோஸ்னுடைய ஃபார்முலா
C6H12O6 அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரிடக்ஷன் வித் hydrogen iodide and red phosphorus. So glucose எடுத்து C6H12O6 எடுத்து இதுல hydrogen iodide and red phosphorus பாஸ் பண்ணி 327 கெல்வினுக்கு இதை நம்ம ஹீட் பண்ணும் பொழுது இது ஹெக்சேன் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ CH3 CH2 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 CH3. ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் வந்து N ஹெக்சேன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா குளுக்கோஸில் இருக்கக்கூடிய 6 கார்பன் ஆட்டமும், ஸோ 6 கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் லிங்க்டு இன் ஸ்ட்ரெயிட் செயின். ஸோ ஒரு கார்பன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கார்பன் கூட ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன ஆயிருக்குது, லிங்க் ஆயிருக்கு. ஸோ குளுக்கோஸில் இருக்கக்கூடிய 6 கார்பனும் ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்தது குளுக்கோஸை ஹைட்ராக்சில் அமீன், ஸோ NH2OH, இந்த ஹைட்ராக்சில் அமீன்ல ட்ரீட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஆக்சிம் ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ CH டபுள் பாண்ட் NOH CHOH 4 times CH2OH. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த நைட்ரஜன்ல இருக்கக்கூடிய H2வும் இந்த CHOல இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் சேர்ந்து H2Oவா வெளியில போயிடும். ஸோ அந்த கார்பன் டபுள் பாண்டில் இந்த நைட்ரஜன் போயிட்டு அட்டாச் ஆயிடும். ஸோ இதுக்கு பேரு ஆக்சிம். அதே மாதிரி இந்த குளுக்கோஸ் எடுத்து ஹைட்ரஜன் சயனைடு கூட ட்ரீட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு அடிஷன் ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ CHOH CN CHOH 4 times CH2OH, இதுக்கு பேரு சைனோஹைட்ரின். ஸோ இதுக்கு பேரு ஆக்சிம், இதுக்கு பேரு சயனோஹைட்ரின். ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா கார்பனைல் குரூப்புக்கு உரிய ரியாக்ஷன். ஸோ கார்பனைல் குரூப் இருந்தாதான் இந்த ரியாக்ஷன் ஆன்சர் பண்ண. இந்த மாதிரி வந்து ஹைட்ராக்சில் அமீன் கூட ஆக்சிமும் ஹைட்ரஜன் சயனைடு கூட சைனோஹைட்ரினும் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுல இருந்து அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா குளுக்கோஸ்ல கார்பனைல் குரூப் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸ்ல ஸோ CHO CHOH 4 times CH2OH. இந்த குளுக்கோஸ்ல மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதாவது புரோமின் வாட்டர் ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஸோ COOH CHOH 4 times CH2OH. ஸோ இந்த ஆசிடுக்கு பேரு குளுக்கோனிக் ஆசிட். ஸோ ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை நம்ம ஒரு ஆல்டிஹைடிக் குரூப்ல ஆட் பண்ணும் பொழுது அது உடனே நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஆசிடா கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல குளுக்கோஸ்ல புரோமின் வாட்டர் ஆட் பண்ண உடனே ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆனதுனால அங்க இருக்கக்கூடிய கார்பனைல் குரூப் வந்துட்டு ஆல்டிஹைடிக் குரூப் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ கன்ஃபார்ம்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைடிக் குரூப். ஸோ இந்த ஆல்டிஹைடிக் குரூப் எந்த பொசிஷன்ல இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டெர்மினல்ல தான். இப்போ இந்த குளுக்கோனிக் ஆசிட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்டுல தான் இந்த COOH ஃபார்ம் ஆகுது. அப்ப அந்த இடத்துல தான் வந்து அந்த ஆல்டிஹைடிக் குரூப் இருக்கணும். ஸோ அதனால அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா குளுக்கோஸ்ல ஒரு எண்டுல ஆல்டிஹைடிக் குரூப் இருக்குது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அடுத்தது குளுக்கோஸ் எடுத்து அதுல ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம ஆட் பண்றோம். கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணும் பொழுது நமக்கு
சக்காரிக் ஆசிட் ப்ராடக்டா கிடைக்குது. ஸோ சக்காரிக் ஆசிட் அப்படின்னா COOH நடுவுல 4 கார் CHOH கிடைக்குது. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு COOH நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ 2 கார்பாக்சிலிக் குரூப் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுல இருந்து அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு எண்டில் CHO குரூப் இருக்குது அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொரு எண்டில் நம்மளுக்கு இப்போ என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணும் பொழுது ஒரு பிரைமரி ஆல்கஹாலா இருந்தா மட்டும்தான் அது இமீடியட்டா ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடா ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்கிறதுனால இந்த குளுக்கோஸ்ல இன்னொரு எண்டில் பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ கன்ஃபார்ம்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப். இப்போ அடுத்தது ஆல்டிஹைடிக் குரூப்புக்கான டெஸ்ட்டை இப்போ செஞ்சு பார்க்க போறாங்க. அதாவது கன்ஃபார்மா நம்ம கிட்ட CHO குரூப் தான் இருக்குதா அப்படின்றதுக்கு நம்ம 2 டெஸ்ட் செய்யணும். ஒன்று டாலன்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி, இன்னொன்று ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாலன்ஸ் பண்றோம். CHOH 4 டைம்ஸ் CH2. இதுல நம்ம டாலன்ஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ண போறோம். ஸோ டாலன்ஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகும், டாலன்ஸ் ரியேஜென்ட் ரெடியூஸ் ஆயிட்டு நம்மளுக்கு சில்வர் மிரரை நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ இது ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா COOH இந்த பார்ட் COOH மாறும். இது CHOH 4 டைம்ஸ் CH2OH கிடைக்கும். ஸோ இது நம்மளுக்கு குளுக்கோனிக் ஆசிட் பிளஸ் இந்த டாலன்ஸ் ரியேஜென்ட் ரெடியூஸ் ஆயிட்டு அது நம்மளுக்கு மெட்டாலிக் சில்வரை கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகுது. ஸோ சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகுறதுனால நம்மளுக்கு குளுக்கோஸ்ல ஆல்டிஹைடிக் குரூப் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு டெஸ்ட் என்ன அப்படின்னா ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபெல்லிங்ஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ண போறோம். ஃபெல்லிங்ஸ் சொல்யூஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் இந்த குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆயிட்டு நம்மளுக்கு இதே குளுக்கோனிக் ஆசிட் கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபெல்லிங் சொல்யூஷன் ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு குப்ரஸ் ஆக்சைடை பிரிசிபிடேட்டா கொடுக்கும். ஸோ வரக்கூடிய பிரிசிபிடேட் நம்மளுக்கு என்ன கலர்ல இருக்குது அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கும். ஸோ குளுக்கோஸ்ல இந்த மாதிரி ஆன்சர் பண்றதுனால கன்ஃபார்மா குளுக்கோஸ்ல ஆல்டிஹைடிக் குரூப் இருக்கு. ஸோ கன்ஃபார்ம்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் CHO group. So next glucose எடுத்து அதுல acidic anhydride add பண்ண. So CH3COOCOCH3 இதுக்கு பேரு acidic anhydride. So இந்த acidic anhydride in presence of pyridine நம்ம குளுக்கோஸ்ல ஆட் பண்ணும் பொழுது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த CH3COOCOCH3ன்றது ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். அதாவது CH3COO ஒரு பார்ட்டும் CH3CO இன்னொரு பார்ட் ஆகும் பிரியும். இப்போ இது எப்படி இது கூட ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய OH, இப்போ இதை நான் பிரிச்சு எழுதுறேன். CHO, CHOH, 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 CH2OH நம்ம எழுதுறோம். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு OHல இருக்கக்கூடிய Hம் இந்த CH3COO கூட சேரும். இது கூட சேரும். மீதி இருக்கிற COCH3 இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா இந்த இடத்துல அட்டாச் ஆகும். ஸோ அந்த மாதிரி 5 OHயும் என்ன ஆகுது, இது வச்சு இந்த COCH3 வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ அப்படின்னா இதுல ஒரு CH3COOH போகும். அந்த மாதிரி 5 CH3COOH என்ன ஆயிடுது, அசிட்டிக் ஆசிடா வெளியில போயிடுது. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்,
CHO அப்படியே இருக்க போகுது. இப்போ இந்த CH இந்த O அப்படியே இருக்க போகுது. இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக எந்த குரூப் வந்துடும்? COCH3. ஸோ இங்கே நம்ம எத்தனை போட்டிருக்கோம்? 4. 1 2 3 4 இந்த 4யும் சேர்த்து தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். கீழே CH2O அப்படியே இருக்க போகுது. இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக COCH3 நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதுக்கு பேரு குளுக்கோஸ் பென்டாசிட்டேட். ஸோ இந்த குளுக்கோஸ் பென்டாசிட்டேட் ஃபார்ம் பண்ணதுனால இவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்க? எப்போ ஒரு பென்டாசிட்டேட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல 5 OH குரூப் இருந்தால் தான் நம்மளுக்கு பென்டாசிட்டேட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல 5 பென்டாசிட்டேட் ஃபார்ம் ஆனதுனால குளுக்கோஸில் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா presence of 5 OH குரூப். 5 OH குரூப்பு குளுக்கோஸ்ல இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அடுத்தது இந்த 5 OH குரூப்பும் எப்படி கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு, அதாவது எத்தனை கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு குளுக்கோஸ் வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்ட். இது ஸ்டேபிளா இருக்கிறதுனால இது டீஹைட்ரேஷன் அண்டர்கோ ஆகாது. டீஹைட்ரேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல். ஸோ இது டீஹைட்ரேஷன் அண்டர்கோ ஆகல அப்படின்னா கண்டிப்பா ஒரு கார்பன்ல ஒரே ஒரு OH தான் அட்டாச் ஆயிருக்கணும். அப்ப 5 OH இருக்கு அப்படின்னா இது 5 டிஃப்ரெண்ட் கார்பன்ஸ்ல அட்டாச் ஆயிருக்கணும். ஒரு கார்பன் அப்போ ஆல்டிஹைடிக் கார்பனா இருக்கணும் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம மேலே சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க குளுக்கோஸுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் CHO COH H CH OH COH H COH H CH2OH. இதுதான் வந்துட்டு குளுக்கோஸ்னுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ நடுவில் இந்த மாதிரி CCC போட்டு எழுதினாலும் கரெக்ட் தான், அல்லது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு மேலே வந்து CHOவும் கீழே வந்து CH2OHம் போட்டு நடுவில் இந்த மாதிரி நம்ம ஒரு லைன் வரைஞ்சி OH H H OH OH H OH H இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். இது ரெண்டுமே வந்து குளுக்கோஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் கரெக்ட். இப்போ குளுக்கோஸ் அப்படின்னா நம்ம அதை கரெக்டா அதனுடைய பேர் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம D பிளஸ் குளுக்கோஸ் அப்படின்னா சொல்லணும். ஏன்னா இது வந்து இதுல இந்த D அப்படின்றது இது வந்துட்டு டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லே பார்த்தோம் குளுக்கோஸ் சொல்யூஷன் வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, அதனால இதை நம்ம டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பிளஸ் வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. இந்த டி அப்படின்றது கான்ஃபிகரேஷன். ஸோ எப்போ நம்ம குளுக்கோஸ் வந்து எழுதணும் சொல்லணும் அப்படின்னாலும் டி பிளஸ் குளுக்கோஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ நம்ம வந்து குளுக்கோஸுக்கு இந்த மாதிரி ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம். இதை வந்து நம்ம ஓப்பன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷன் பண்ணணும் அப்படின்னா இதில் 5 OH குரூப் இருக்கு, ஒரு எண்டில் வந்துட்டு பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் இருக்கு, இன்னொரு எண்டில் வந்து ஒரு ஆல்டிஹைடிக் குரூப் இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை அதால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அதால் அப்ராப்ரியேட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குளுக்கோஸை நம்ம வந்து ஷிப்ஸ் டெஸ்ட்டுக்கு, ஸோ இதில் வந்து ஷிப்ஸ் ரியேஜன் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் ரியாக்ஷன் எதுவும் நடக்கல. ஸோ நோ ரியாக்ஷன் வந்துச்சு. அதே மாதிரி குளுக்கோஸில் சோடியம் பைசல்ஃபைட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இது நம்மளுக்கு இந்த HCO3 அதாவது ஹைட்ரஜன்
சல்ஃபைட்டை அந்த கார்பனைல் கார்பன்ல போயிட்டு ஆட் ஆயிட்டு ஒரு அடிஷன் ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அடிஷன் ப்ராடக்ட் குளுக்கோஸால கொடுக்க முடியல. ஸோ நோ அடிஷன் ப்ராடக்ட். அதே மாதிரி குளுக்கோஸ்ல இருந்து ஃபார்ம் ஆன குளுக்கோஸ் பென்டாசிட்டேட். ஸோ குளுக்கோஸ் பென்டாசிட்டேட் எப்போ வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, குளுக்கோஸ்ல அசிட்டிக் அன்ஹைட்ரேட் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிரிடின் போட்டு நம்ம ட்ரீட் பண்ணும் பொழுது இந்த குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய இந்த 5 OHல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை அந்த அசிட்டிக் அன்ஹைட்ரைட்ல இருக்கக்கூடிய COCH3 பார்ட் சப்ஸ்டியூட் பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு அப்போ குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட்னு கிடைக்கும். ஸோ அந்த குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட்டை வச்சு தான் நம்ம வந்து குளுக்கோஸ்ல 5 OH குரூப் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்டிஹைடு குரூப் அப்படியே இருக்கும். ஸோ அந்த குளுக்கோஸ் பென்டா அசிட்டேட்ல நம்ம வந்துட்டு ஹைட்ராக்சிலமைன் NH2OH ஆட் பண்ணும் பொழுது இந்த இடத்துல கார்பனைல் குரூப் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஆக்சிம் ஃபார்ம் ஆகணும். அதாவது இந்த ஹைட்ராக்சிலமைன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் H2வும் இதுல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனும் வாட்டரா வெளியில போயிட்டு இந்த C கூட இங்க டபுள் பாண்ட் NOH அப்படின்ற ஒரு ஆக்சிம் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும். இந்த இடத்துல அது ஃபார்ம் ஆகல. ஸோ நோ ரியாக்ஷன். அதே போல குளுக்கோஸ் வந்துட்டு 2 கிறிஸ்டலைன் ஃபார்ம்ல நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு, கிடைக்குது. ஒன்னு வந்துட்டு ஆல்பா குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றோம், இன்னொன்னு வந்துட்டு பீட்டா குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆல்பா குளுக்கோஸ்னுடைய மெல்டிங் பாயிண்ட் பார்த்தோம்னா 419 கெல்வின். அதே மாதிரி பீட்டா குளுக்கோஸினுடைய மெல்டிங் பாயிண்ட் 423 கெல்வின். இப்போ இந்த ஆல்பா குளுக்கோஸ் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, இட் இஸ் அப்டைன்டு பை த கிறிஸ்டலைசேஷன் ஃப்ரம் the concentrated solution of glucose at 303 Kelvin. So 303 Kelvinல நம்ம வந்து அந்த குளுக்கோஸினுடைய கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனை கிறிஸ்டலைஸ் பண்ணும் பொழுது அதுலேருந்து நம்மளுக்கு ஆல்ஃபா குளுக்கோஸ் கிடைக்குது. ஸோ பீட்டா குளுக்கோஸ் அப்படின்றது இட் இஸ் அப்டைன்டு பை த கிறிஸ்டலைசேஷன் from hot and saturated aqueous solution at 371 Kelvin. So இது எப்போ கிடைக்குது அப்படின்னா 371 Kelvinல அந்த குளுக்கோஸ்னுடைய சேச்சுரேட்டட் ஆக்வஸ் சொல்யூஷனை கிறிஸ்டலைஸ் பண்ணும் பொழுது அதுல இருந்து நம்மளுக்கு பீட்டா குளுக்கோஸ் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே வந்து எதை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல CHO இல்லை, அதாவது குளுக்கோஸ்ல ஆல்டிஹைடு குரூப் இல்லை அப்படின்றத ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன எழுதுறோம், ஒரு ஆல்டிஹைடு குரூப் எழுதுறோம். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் என்ன சொல்லுது, இந்த குளுக்கோஸ்ல ஆல்டிஹைடு குரூப் இல்லை அப்படின்றத சொல்லுது. ஸோ அவங்க என்ன ப்ரொபோஸ் பண்ணினாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த OHல, அதாவது 1 2 3 4 இந்த 4 OHல ஏதோ ஒரு OH இந்த ஆல்டிஹைடிக் கார்பனோட இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றத ப்ரொபோஸ் பண்ணாங்க. பின் நாளையில என்ன பண்ணினாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ல 5th கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த OH இந்த ஃபர்ஸ்ட் கார்பனோட ரியாக்ட் பண்ணுது, இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு 6 மெம்பர்ட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. அந்த 6 மெம்பர்ட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஹெமி அசிட்டால், அதாவது சைக்ளிக் ஹெமி அசிட்டால் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது ஓப்பன் ஸ்ட்ரக்சர், அதாவது ஓப்பன் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம படிச்ச ஒரு குளுக்கோஸினுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ இதுல இந்த 5th கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த OH இந்த ஆல்டிஹைட் கார்பனோட அது என்ன ஆகுது, இன்ட்ராக்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு சைக்ளிக்
6 மெம்பர்ட் ரிங் கிடைக்குது. ஸோ அந்த ரிங் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 ஃபார்ம்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நான் இந்த பக்கம் ஒரு ஃபார்மும் இந்த பக்கம் ஒரு ஃபார்மும் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பக்கத்துக்கான ஃபார்ம் போடுவோம். ஸோ இதுல ஒரு இந்த கார்னர்லையும் ஒரு கார்பன் இருக்கு. ஸோ இதுல CH2OH இந்த கார்பன் இது. ஸோ அதுல ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் அடுத்தது இங்க H இங்க OH. ஸோ இது அப்படியே வந்து நம்ம ஆப்போசிட்டா போட வேண்டியதான். OH கீழே வந்துச்சுன்னா அடுத்த கார்பனுக்கு வரும்போது OH மேலே இருக்கணும். ஸோ இங்கே ஹைட்ரஜன் இருக்கு, அதனால இங்கே ஹைட்ரஜன் போடுறோம். இங்கே OH. ஸோ இந்த இடத்துல இங்கே ஹைட்ரஜன் இருக்கு, இங்கே ஹைட்ரஜன், இங்கே OH. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பீட்டா குளுக்கோஸினுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பக்கம் நம்ம வந்துட்டு ஆல்ஃபா குளுக்கோஸ் போடுவோம். ஸோ இங்க போட்ட மாதிரி அதே ரிங் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இந்த இடத்துல CH2OH, H, HOH, OH, H, HOH. இப்போ இந்த இடத்துல மட்டும் இந்த கார்பன்ல மட்டும் நம்ம இதை அப்படியே கொஞ்சம் ஃபிளிப் பண்ணி போடணும். ஸோ HOH நம்ம போட போகிறோம். ஸோ இதுக்கு பேர் ஆல்ஃபா குளுக்கோஸ். இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த 2 ஸ்ட்ரக்சரும் எல்லாமே ஒன்றா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கார்பனை தவிர்த்து இந்த கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன். ஸோ இந்த கார்பனில் இருக்கக்கூடிய இந்த OHனுடைய பொசிஷன் மட்டும் தான் என்ன ஆயிருக்கும், 2 ஃபார்ம்லையும் வேரியா இருக்கும். ஸோ ஒரு இடத்துல கீழே இருக்குது, ஒரு இடத்துல OH மேல இருக்கு. சோ மீதி எல்லாமே ஒன்னா இருக்கனால இந்த கார்பனை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆனோமெரிக் கார்பன் அப்படின்னு சொல்றோம். ஆனோமெரிக் கார்பன். சோ இந்த 2 ஃபார்ம்ஸ், இந்த ஆனோமெரிக் கார்பனோட இருக்கக்கூடிய இந்த 2 ஃபார்ம்ஸையும் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆனோமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா பைரானோட ஸ்ட்ரக்சருக்கு அனலாகியா இருக்கு. ஸோ பைரான் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ஒரு ஆக்சிஜன் 5 கார்பன். ஸோ ஒரு ஆக்சிஜன் 1 2 3 4 5 கார்பன்ஸ். அதே மாதிரி சிமிலர் ஸ்ட்ரக்சர் தான் எங்க இருக்குது அப்படின்னா இந்த குளுக்கோஸ்ல இருக்கிறதுனால இந்த குளுக்கோஸை நம்ம பைரனோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஆல்பா குளுக்கோஸை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஆல்பா. ஸோ கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதுறோம்னா ஃபர்ஸ்டே நம்ம வந்து குளுக்கோஸ்னுடைய கான்ஃபிகரேஷன் டி அப்படின்னு படித்தோம். அதே மாதிரி அது டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி அப்படின்றதுனால பிளஸ் சைன் போடுவோம். ஸோ இங்கேயும் நம்ம எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும் அப்படின்னா டியும் பிளஸ்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல டி ஆல்பா டி பிளஸ். ஸோ இந்த பேரை நம்ம இதுக்கு கொடுக்க போறோம். என்னன்னு பேர் கொடுக்க போறோம்னா குளுக்கோ பைரனோஸ். ஸோ குளுக்கோஸ்ல இந்த பைரனோ ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்றதுனால இத குளுக்கோ பைரனோஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி இது என்னவா மாறும், பீட்டா குளுக்கோஸ் வந்து என்னவா மாறும், பீட்டா டி பிளஸ் குளுக்கோ பைரனோஸ் அப்படின்னு சொல்லும். இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஆல்பா குளுக்கோஸ்னுடைய ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் வேல்யூ வந்துட்டு 112 டிகிரிஸ். இதனுடைய இந்த பீட்டா குளுக்கோஸ்னுடைய ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் வேல்யூ 18.7 டிகிரி. ஸோ 18.7 டிகிரிஸ். ஸோ இதனுடைய அதாவது ஆல்பா குளுக்கோஸ்னுடைய ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் 112 டிகிரிஸ், பீட்டா குளுக்கோஸ்னுடைய ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் 18.7. இப்போ
இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஃபார்முனுடைய பியூர் ஸ்டேட் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆல்ஃபா குளுக்கோஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபா குளுக்கோஸ்னுடைய பியூர் ஃபார்மை எடுத்து அதை நம்ம வாட்டர்ல டிசால்வ் பண்ணி அந்த சொல்யூஷனை வச்சோம் அப்படின்னா அந்த சொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமா பீட்டா குளுக்கோஸா இன்டர் கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம பீட்டா குளுக்கோஸை எடுக்கிறோம்னா பீட்டா குளுக்கோஸ் என்னவா மாறும், ஆல்ஃபா குளுக்கோஸா மாறும். ஸோ எப்போ வரைக்கும் இந்த இன்டர் கன்வர்ஷன் பாசிபிள் அப்படின்னா நம்ம ஆல்ஃபா எடுத்துக்கிறோம், எக்ஸாம்பிளுக்கு ஆல்ஃபா குளுக்கோஸை எடுத்து நம்ம அதை இன்டர் கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா இந்த ஆல்ஃபா குளுக்கோஸினுடைய அளவும் பீட்டா குளுக்கோஸினுடைய அளவும் வந்து ஈக்குவலா ஆகிற வரைக்கும், அதாவது ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ஈக்குவலிபிரியம் எப்போ வருதோ அப்போ வரைக்கும் இந்த இன்டர் கன்வர்ஷன் வந்து நடந்துட்டே இருக்கும். அந்த ஈக்குவலிபிரியம் வந்ததுக்கு அப்புறம் இன்டர் கன்வர்ஷன் ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த இன்டர் கன்வர்ஷன் நடக்கும் பொழுது அதனுடைய ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் வேல்யூ அந்த ஈக்குவலிபிரியம் பொசிஷன்ல அதனுடைய ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் வேல்யூ எவ்வளவா இருக்கும் அப்படின்னா +53 டிகிரிஸா இருக்கும். ஸோ வெறுசா ஆல்ஃபா குளுக்கோஸுக்கு இது, வெறுசா பீட்டா குளுக்கோஸுக்கு இது. ஸோ நம்ம இன்டர் கன்வர்ஷன் பண்ணும் பொழுது ஈக்குவலிபிரியம் பொசிஷன்ல அந்த குளுக்கோஸினுடைய ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் வேல்யூ 53 டிகிரிஸ். ஸோ இந்த மாதிரி இன்டர் கன்வெர்ட் பண்றதுக்கு பேரு மியூட்டா ரொட்டேஷன் பேர். ஸோ இன்டர் கன்வர்ஷன் எப்படி நடக்கும், ஆல்ஃபாலேருந்து எப்படி அது பீட்டாக்கு போகும் அப்படின்னா இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் என்னவா மாறும், ஓப்பன் ஸ்ட்ரக்சரா மாறும், அதுக்கப்புறம் தான் பீட்டாவா போகும். ஸோ இன்டர் கன்வர்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நடுவில் என்ன ஃபார்ம் எக்ஸிஸ்ட் ஆகும்னா இந்த ஓப்பன் செயின் ஃபார்ம் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். சில சமயம் எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் பத்தி எழுத சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சர் வரைய சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த குளுக்கோஸினுடைய ப்ரிப்ரேஷன் அப்புறம் ஸ்ட்ரக்சரல் எலுசிடேஷன் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.